கர்த்தர் தொடர்ந்து நல்லவர். ஆமேன். வாசித்த இந்த வசனத்தை சற்று என்னோடு கூட நீங்கள் திரும்ப ஒரு முறை கூர்ந்து பாருங்க. ஆமேன். இது முதல் நாளாக இருக்கிறபடினாலே சில காரியங்களை உங்களோடு கூட விளக்கவும் விவரிக்கவும் நான் விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த வாரங்களில் கொஞ்சம் விசேஷமான, மார்ச்னாவே கொஞ்சம் விசேஷம்தான். ஏன்னா நிறைய குறிப்பிட்ட சில காரியங்கள் இருக்கிறது. அதில் இந்த மாதத்தில் இந்த தாப்பனாலும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போன ஒரு மாதம். அதனால் மற்ற இடங்களில் செய்கிறது போல் பெரிய மெமோரியல் கூட்டம் அதெல்லாம் நாங்கள் ரொம்ப அவ்வளோவா செய்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இப்படிப்பட்ட காலத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமையை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு மெமோரியல் சர்வீஸாக ஞாபகத்துக்கு ஆமேன் அவளுக்கு தொடர்ந்து அவள் செய்து வைத்திருக்கிற தரிசனத்தில் நிற்கிறோமா என்று சற்று பார்க்கிறதற்கு, ஆலோசித்து பார்க்கிறது கர்த்தர் உதவி செய்ய ஒரு எச்சரிப்பாய் அதை பெற்றுக்கொள்ள. அது மாத்திரம் இல்லை, வருகிற வியாழக்கிழமை 5ஆம் தேதி ஒரு பாஸ்டர்ஸ்க்காக இந்த பகுதியில் இருக்கிற பாஸ்டர்ஸை அழைத்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அதனால் 5ஆம் தேதி, மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த பகுதியில் இருக்கிற போதர்கள் அநேகர் வந்து இந்த இடத்துல ஜெபிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, அது மாத்திரம் இல்லை இந்த பகுதியை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பாய் ஆமேன் அதை மாற்றுகிறார். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆமேன். தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை. ஏனென்றால் இந்த மெமோரியல்னால ஆமேன் ஒரு என்னுடைய தாப்பனாருடைய நண்பர் ஆமேன் மாத்திரமில்லை அவரோடு கூட ஊழியங்களை ஆரம்பித்து ஊழியங்களை இன்றைக்கு தொடர்ந்து செய்து இப்போ அடிக்கடி பேசுறதுக்கு அவருக்கு என்னால் முடியல, ரொம்ப பிஸியான மாதிரி ஆயிடுச்சு. அதில் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட நான் பேசி அவரிடத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள, அவருக்காய் அவளை சந்திக்க ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனாலும் அவளை நான் அதிகமாய் கனப்படுத்தி மரியாதையாய் அவளை எப்படியாவது ஒரு வருஷத்தில் ஒரு முறை இப்படிப்பட்ட நாட்களில் அழைக்கிறோம். அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையும் வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளில் பேசுவார்கள். ஆமேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமேன். அதனால் தொடர்ந்து இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற தீர்வுகள், ஜெபங்கள் இருக்கிறது. விசேஷமாக இந்த மார்ச் மாதம் குறிப்பிட்ட ஒரு மாதம். இந்த மார்ச் மாதத்தில் தேசமெங்கும் நம்முடைய அது அந்த கேலண்டரில் கரெக்டாக அது ஆர்கெஸ்ட்ரேட் ஆகுது. இது ஒரு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறவும் ஆமேன் அதை அதிகமாக தியானிக்க, அது மாத்திரமில்லை ஜெபிக்க, உலகத்தில் எல்லா சபைகளும் பாகுபாடு இல்லாமல் செய்கிற ஒரு மாதம் இது. அதனால் வருகிற 6ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே வருகிறது. அது வரையில் ஒரு 21 நாட்கள் கணக்கு, சனி ஞாயிற்றுக்கிழமைக்கு தவிர்த்து 21 நாட்கள் தொடர்ந்து ஜெபம் நடந்துகிட்டே தான் இருக்குது சர்ச்சில். ஆனால் இதை ஒரு விசேஷமாய் 21 நாட்களும் உபவாசம் இருக்கிறவர்கள், அதிகமாய் ஜெபிக்கிறவர்கள் அதில் கூடி நாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட நியமங்களை செய்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த இடைப்பட்ட இந்த காலங்களில் அந்த வீக்கெண்ட்ஸில் குறிப்பிட்ட சில இடங்களில் ஒரு மினி க்ரூசைடாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து நேற்றுக்கு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் ஒன்றும் வரல, வெயிட் பண்ணி தான் இருக்கிறேன். ஒன்று ரெண்டு தான் வந்திருக்குது. ஏன்னா ஏன் செய்கிறேன், எதற்கு செய்கிறேன் என்ற ஒரு கேள்வியில் நேற்றுக்கு கூட ஒரு சிலரை தரிசனத்தோடு இருக்கிற ஒரு சிலரை அழைத்து நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது, இதை செய்ய வேண்டுமா, எதற்காக செய்கிறோம், நானும் செய்கிறதுக்கு அது ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா அதில் நிறைய பேர் தொடப்பட்டு நிச்சயமாய் பேசப்பட்டதை கேட்டு போயிருக்கிறாங்க. அவங்க இடத்துல நான் ஃபீட்பேக் வெயிட் பண்ணுறேன். அது வந்த பிறகு ஒருவேளை வருகிற வாரங்களிலிருந்து அது குறித்த அறிவிப்புகளை நிச்சயமாய் சொல்ல ஆண்டு உதவி செய்வராக. வெவ்வேறுபட்ட பகுதியில் என்ற ஆலயத்துக்கு சாதாரணமாய் ஜனங்கள் வருகிறதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா? அவங்களுக்கு ஆலயத்தினோடனே நான் கிறிஸ்தவனாக கூட்டின்னு போயிடுறாங்க, இல்லை இதுக்கு மதம் மாற்றிடுறாங்க அப்படின்னு ஒரு பல இன்னைக்கு யுகங்கள் மாறிக்கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பை எப்படியாவது அறிவித்து தான் ஆக வேண்டும். அறிவிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. இன்றைக்கி சோஷியல் மீடியா இப்படி பல வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கும் பொழுது அந்த எல்லையில் போய் வேறு விதத்தில் எப்படியோ ஒரு விதத்தில் அவங்களோடு கூட மீட் பண்ணி அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு ஆண்டவர் ஒரு கிருபையை தர வேண்டும். கிறிஸ்மஸ் நாட்களில் செய்தோம், அது மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அப்படி இந்த நாட்களும் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதுக்குரிய வாய்ப்புகளை தருவார் என்றால் நிச்சயமாய் நாம் அதை செய்து இந்த நாட்களில் இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் நாட்களிலும் அதை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் என்னோடு கூட திரும்ப கூட நீங்கள் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்துடைய 3ஆவது அதிகாரத்துடைய இந்த 10வது வசனம். ஆமேன். இந்த வசனம் நான் ஏற்கனவே சொன்னது போல இதோடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் சங்கீதக்காரன் எழுதின சங்கீதங்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட மனுஷர்களை கொண்டு கர்த்தர் எழுதின வாக்கியங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சூழலுடைய ஒரு அடித்தளத்தில் அந்த நிர்பந்தத்தை நடுவில் தான் அது பேசப்படுகிறது. ஏசியா தீர்க்கதரிசி எழுதின அந்த காலகட்டங்களை நீங்கள் பிரித்து எடுப்பீர்கள் என்றால் ஏறக்குறைய அதை 2-3 பகுதிகளாய் நாம் பார்க்க முடியும். அநேக வாக்குத்தத்தங்கள் தொடக்கத்தில் இருக்காது. ஏனென்றால் அது நிர்பந்தத்தின் காலமாய் இருக்கிற நாட்களிலே ஆண்டவர் எச்சரிப்பும் தன் உடன்படிக்கையை தன் ஜனங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற சொல்லுகிற ஒரு எதிர்பார்ப்பை, எச்சரிப்பும் எதிர்பார்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறதை இந்த ஏசியா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அநேக அதிகாரங்களில்.
ஏனென்றால் அது ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பு. ஏன்னா அந்த ஜனங்கள் மேலே ஏறுறதும் கீழே ஏறதும் மேலே ஏறதும் இப்படி தான் என்ன பண்ணாங்க. there's been a lot of fluctuation. நான் நேற்றைக்கு கூட பேசும்பொழுது எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வைராக்கியம் இதுதான். நிறைய நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் தரும்பொழுது நாம் இழந்து விட்டோம். சுவிசேஷம் சொல்றதுக்கு அதிகமாய் ஜெபிக்கிறதுக்கு வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் நிற்கிற நிறைய சந்தர்ப்பங்களை கர்த்தர் தரும்போது என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம். ஆனா இப்போ ஒவ்வொன்றா முடக்கப்படுகிறது. பல மாநிலங்கள் இன்றைக்கு இந்திய தேசத்துல இப்படி கூட உட்கார்ந்து நீங்கள் செய்ய முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இது புது விஷயம் இல்லை. நாம வாழ்ற இந்தியாவில் தான். முந்தையெல்லாம் அங்கத்துக்கு ஜெபம் பண்ணாங்க, இங்கத்துக்கு ஜெபம் பண்ணாங்க. என்னுடைய நான் வளர்ந்த நாட்களில் யோசிக்கிறேன், ரிச்சர்ட் உம்ரான் போயிட்டு என்ன பண்ணாரு, ரஷ்யாவில் அப்படி அடிபட்டார், உதப்பட்டாரு, இது பண்ணாரு, சைனாவில். இன்னைக்கு இந்தியாவில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்து 2 நாள் 2 கான்ஃபரன்ஸ்க்கு நான் போயிருக்கும் போது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரன் பண்ணாங்க. இன்னைக்கும் ரிசால்வ் ஆகாத ஆயிரக்கணக்கான கேசஸ் அகேன்ஸ்ட் த சர்வன்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறவர்கள், திருச்சபையுடைய ஜனங்களுக்கு குடும்ப நல கோட்டு இல்ல, கல்யாணத்தினால இல்ல, சுவிசேஷத்தை சொன்னதுனால இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. அதுல எத்தனையோ காரியங்களை போராடி அந்த நிறுவனம் செய்கிறதே அவர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்கும் போது மிக வியப்பாக இருந்தது. ஆனால் சரித்திரபூர்வமாய் மாத்திரமல்ல, வேதாமத்தின் அடிப்படையில் எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் there has been seasons where the Lord has given chances and opportunities. ஒவ்வொரு காலகட்டங்களில் தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் வாய்ப்புகளையும் சலாக்கியங்களையும் தந்திருக்கிறார். வெறும் ஒரு நியாயாதிபதி புஸ்தகத்தை மாத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தை கர்த்தர் தரும்பொழுது அதை சரியாய் பயன்படுத்தாத மீதியானவருடைய கையில கர்த்தர் தர்றாரு. அடுத்து இன்னொரு அசீரியருடைய கையில கர்த்தர் தர்றாரு. இப்படி ஒவ்வொரு கட்டத்தில். ஏனென்றால் தம்முடைய ஜனத்தை, நேற்று கூட ராத்திரி பேசும்போது ஊழியக்காரர் சொன்னாரு, சில நேரத்தில் கர்த்தர் நம்மள அசைச்சி பார்ப்பாரு, நல்லா குலுக்கி பார்ப்பார். ஏனென்றால் சபை வீழ்த்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றாரு, இப்படி காலகட்டங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்தில் இன்னும் கூட கர்த்தர் வாய்ப்புகளை நமக்கு தந்து இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஃப்ரீயா பைபிளை தூக்கிட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு வரீங்க, எங்க போற, சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றோம். இது இல்லாமல் மாறுகிறதற்கும் ஒரு காலம் வரலாம், வரும் என்று யுகித்து கொண்டுதான் இன்றைக்கு ஜெபம் பண்றோம். 1400 சில்லற பாஸ்டர்ஸ் பரமன் கேன் என்ற இடத்துல வெறும் தமிழ் போதகர் மாத்திரம் கூடி கடந்த ஒரு 3 நாட்கள் ஜெபம் பண்ணும்போது இப்படி அநேக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகும்போது it was alarming. ஒண்ணுதான் நான் சொல்லி ஜெபம் பண்ண, அங்கிருந்து எல்லாருமே ஜெபிக்கும்படிக்கு வந்த எல்லா மூத்த ஊழியர்கள் தகப்பன்மார்கள் சொன்னது என்னன்னா, ஆண்டவரே இந்த வேதாமத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட காலங்கள் மாறும் பொழுது ஒரு கிருபையின் காலத்தை தந்தீரே நம்முடைய ஜனங்களுக்கு, அப்படி ஒரு கிருபையின் காலத்தை எங்களுக்கு, எங்க பட்டணத்துக்கு, எங்க தேசத்துக்கு தரமாட்டீங்களா? தாங்க. நீங்க தந்தீங்கன்னா வேடிக்கை மாத்திரம் பார்க்க மாட்டோம், எதையாவது ஒன்று இனி சபை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியத்தோடு கூட கேட்கறீங்க எனக்கு தெரியாது. இன்னைக்கு எனக்கு ஒண்டி ரட்சிப்பு வந்துச்சு, நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சினா, பரலோகம் உனக்கு பட்டா போட்ட இடம் இல்ல. வேணா உங்க வீட்டு பட்டாவை நீ போட்டு வச்சுட்டு இங்கேயே விட்டுட்டு போலாம். பரலோகம் எல்லாருக்குரியது, ரட்சிப்பு எல்லாருக்குரியது. இன்றைக்கு அறியாமையினாலே ஜனங்கள் இதை தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு வெளில வந்தேன், பில்டர் கிறிஸ்டியன், அவர் எப்பவுமே வண்டியெல்லாம் எங்க வீட்டுக்கு நிறுத்துவாரு. ஆனா அதை வித்து வாங்கிட்டவன் ஆண்டவர் அறியாதவன் வீட்டு வாசல்ல ஒரு இதை வச்சுட்டான். வெளில பார்த்தோன்னே முந்திலாம் ரொம்ப கோபம் வரும், அது தப்பாவே யோசிப்பேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பாரம், அறியாதனால தான் ஆண்டவர் அதை செய்யறான். நான் ஒருத்தன் இது 3வது வீட்டில் இருக்கிறேனே, அவனை அறிந்து கொள்கிறதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு, கனெக்ஷன் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு வியாதிக்கு நிறைய என்கிட்ட ஓடி வரட்டா, அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுங்க ஆண்டவரே. அவனை தொட்டு சுகப்படுத்தினால் இது போயிடுமா ஆண்டவர் வெளியில. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. நான் மட்டும் வாழ வேண்டும் எத்தனுக்கு ஐயோ. எனக்கு புத்தியே தெரியாத ஒரு காலத்தில் இந்த பாட்டை எழுதினார் ஜஸ்டின் பிரபாகரன் ஐயா. தான் மட்டும் வாழ வேண்டும் எத்தனுக்கு ஐயோ, ஐயோ உனக்கு ஐயோன்னு எழுதுறேன். என்னடா இருந்தாலும் ஐயோ ஐயோன்னு பாடுறாரு. ஆனால் இன்னைக்கு எனக்கு புரியுது, நான் வாழ்ந்தா போதும், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு ஏதோ ஆராதனை பண்ணிட்டு வந்துட்டு கறி வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்டு படுத்து தூங்கி என் வாழ்க்கை ஏதோ எனக்கு பரலோகத்தில் ஒரு பட்டா போடுறதுக்கு ஒரு வழியை பண்ணிட்டேன். அதல்ல ரட்சிப்பு. முதல் ஆராதனையும் கேட்டேன், 2வது ஆராதனையும் கேட்குறேன். பிறந்த நாளுடைய அன்பளிப்பாய் நீங்கள் எதையுமே செய்வானா, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களை உள்ள கூட்டுவாங்க. அதை போல ஒரு பெரிய வெகுமதி எதுவுமே இருக்காது. தட் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட். போராடுங்க. வீட்டு தெருவில் இருக்கிறவனுக்கு பார்த்து, அங்கே வச்சுக்கிற மற்றதை பார்த்து நீங்கள் கோவப்படாதீங்க. கோவப்பட்டு என்ன பண்ண போறீங்க? ஆயுதத்தை கையில் எடுக்க முடியுமா? முடியாது. அதோட இந்த ஆயுதம் இருக்குது.
ஜெபன்ற போராயுது நமக்குள்ள இருக்கிறது. எடுத்து எப்படி கேளுங்கன்னு, ஆண்டவரே அப்போஸ்தல நாட்களில் வீடுகளை திறந்து கொடுத்தீரே, ஜனங்கள் வியாதியோடு கூட வரும்பொழுது கைகளை வைக்கிற கிருபையை தந்தீரே, அப்படி எங்களுக்கு ஒரு கிருபை எங்க ஃபிளாட்ல தாங்க ஆண்டவரே. In your flat, if there are about 20 flats, those 20 flats are under your own control. ஆண்டவர் அந்த 20 ஃபிளாட்டையும் உன் கண்ட்ரோல்ல கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்லுது, நீ வாய்க்கணும்னு நினைச்சுனுங்கிற, அவனுக்கு எதனா ஒன்று நினைச்சா போய் சொல்லுவேன். பர்த்டே ஒரு வாட்டி தான் வரும், ஆனிவர்சரி ஒரு வாட்டி தான் வரும், கிறிஸ்துமஸ் ஒரு வாட்டி தான் வரும் வருஷத்துல. ஆனா வாய்ப்பை கர்த்தர் பல முறை உனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். என் பிரசங்கம் அதல்ல, ஆனால் ஏனோ என்னுடைய ஆவியிலே ஒலிபரப்புல உட்கார்ந்து கேட்பீங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, முதலாளர்ல போனவங்க சிலர் ஒருவேளை if you have switched on and you are listening to something on live, the Lord is speaking to all of you. எனக்கு அது பெரிய பாரம். நேற்றுக்கு வெளில வந்தேன், மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் பேசி வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் வெளில வந்துட்டு திரும்பி பார்க்குறேன், அதை வச்சு அவனுங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதை கட்டின சாரு விசுவாசி, நல்ல ஒரு செல்வந்தர், மடிப்பாக்கத்தில் இருக்கிறார், வண்டி அங்கே நிறுத்துவார், சில நேரத்தில் நிழலுக்காக நிறுத்திட்டு வாசல் நிறுத்துவார், வச்சுக்கிட்டா சார். அப்புறம் பாஸ்டர்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் பேசுவார், 2 நிமிஷம் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன், இந்த சர்ச்சுக்குனார். ரொம்ப சந்தோஷம். கட்டி முடிச்சுட்டு வேற ஒருத்தன் கையில் ஒப்பு கொடுத்துட்டு போகிறார், அவன் அதை பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவர் செஞ்சால் அதை செய்ய மாட்டார். தெரியாத ஒருத்தர் செஞ்சுன்னுக்கிறான். அப்போ தெரியாதவனுக்கு நான் எப்படி தெரிய வைக்கிறது? பேண்ட் அடிச்சு பாட்டு பாட முடியாது, ட்ராக்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு அதை அடைப்பட்டுருக்கலாம். இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், அவன் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வரட்டும், அதை தூக்கிட்டு என்கிட்ட வரட்டும். இப்போ என் மேலே இருக்கிற ஒரு அபிஷேகம் அங்கே இறங்கி எதையாவது ஒன்று செய்யட்டும். எத்தனை பேர் அப்படி ஒரு வாய்ப்பை தேடி கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி ஒரு வாய்ப்பை தேடுவீர்கள் என்றால் கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை தருவார். நீங்கள் நினைக்கிறீங்களா மேல் வீட்டாரில் ஜெபம் பண்ணுவாங்க, என்ன ஜெபம்? அப்படி தான் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே இன்னைக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறது, ஒரு மனுஷன் நல்லதை சொன்னவரையும் கூட்டு போய் சிலுவையில் அடிச்சு எல்லாம் முடிச்சுட்டானுங்க. இப்போ நாங்கள் போய் எப்படி பேசுறது? சரித்திரம் சொல்லுகிறது, இத்தனை நாட்கள் அவர்கள் மேல் வீட்டார்களை எழும்பி ஜெபம் பண்ணி தங்கி தரித்திருந்து போராடினாங்க. கர்த்தர் எழுந்து ஒரே பிரசங்கத்தில் எழுந்து நின்று பேசலாம். கூட்டம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். எத்தனை பேருக்கு புரியுது? இங்கே யாரும் தெரியாதவங்க இங்கே நான் பார்க்கல. முதல் முறை வந்துட்டேன்னா உன்னை போட்டு தட்டி கொடுத்து நான் பேசுறதுக்கு நான் இங்கே நிற்கலை. You need to become more tough. சொல்கிறேன் சார், ஆன்டி கன்வென்ஷன் லாஸ் எல்லாம் அவனுங்க போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்து படித்து நான் லைவில் போகிறதால கொஞ்சம் பல்லுக்கு மேலே நாக்க வச்சு கடிச்சிட்டு பேசுகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வாயை திறந்து சோத்திரம் கூட சத்தமாக பண்ண முடியாது, அந்த அளவுக்கு லாலாம் போட்டாச்சு இந்தியாவில், தெரியுமாம்மா? சத்தம் போட்டு கூட நீங்கள் சோத்திராண்டவரே லாலாம் காட், அதுவும் ஃப்ளாட்டில் இருந்துன்னா காலி. இண்டிவிஜுவல் வீட்டிலே பண்ண முடியாது, பட்டா இருக்கிற உன் பேரில் தான் டாக்குமெண்ட் இருக்குது, அந்த வீட்டிலே பண்ண முடியாதுன்னா ஃப்ளாட்டில் என்ன பண்ணுவேன்? நான் ரஷ்யா பற்றி பேசலை, யுக்ரைனை பற்றி பேசலை, கம்யூனிஸ்ட் தேசங்கள் முந்திலாம் பேசியிருந்தோம்ல, அதெல்லாம் பேசலை சார். I'm talking about the country that we are living in, where William Carey came, where all these prophets came. தீர்க்கதரிசிகள் வந்த நாடு. ஆயிரங்கள் ஜனங்கள் லட்சங்களாய் கூடி வந்தாங்க. பென்னிஹின் வரும்போது, ரெய்னார்ட் போங்கே வரும்போது கூடி வந்தார்கள் ஆயிரங்கள் லட்சங்களாய். அப்படிப்பட்ட நாட்டில் இன்றைக்கு காரியங்கள் கட்டப்படுகிறது. இன்னைக்கு நீ சும்மா இருந்தா உங்ககிட்ட ஒரு நாள் கேட்பாரு, இதை பேசவே கூடாதுன்னு நினச்சி வந்து என்கிட்ட ஏதோ பேச வைக்கிறாருன்னா உன்னை கேட்கறதுக்காக என்ன பேச வைக்கிறாரு, கணக்கு கேட்கறதுக்காக என்ன பேச வச்சுட்டு போயிடுவார். என்னையும் கேட்பாரு, நீ என்னடா பண்ணிட்ட, பேசி கிழிச்சிட்டியா நீ? என்னையும் கேட்பார். என்ன மாத்திரம் விட்டுருவாருன்னா எனக்கு மாத்திரம் போய் தூக்கி பெரிய இங்கே தான் ஃப்ரண்ட் சீட் கொடுக்குறான், செகண்ட் சீட் கொடுக்குறாங்க, அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, கூட வாங்க வானாரு. நான் சொன்னேன், நீ செய்யலை, உனக்காகவே பேசி முடிச்சுட்டு போயிட்ட போ, அப்படி வரமா. அதனால் அந்தம்மா பட்டம்மா நல்லா பண்ணிச்சு, அது பட்டம்மா முன்னாடி போய் சீட்டில் உட்கார சொல்லுவார். உங்ககிட்ட வந்து ஜோம் பண்ணிக்கிற பட்டமா செஞ்சிச்சு, அது போய் உட்கார்த்த உள்ள போ, நீ போ அப்படின்ட்டு வரனா என்ன பண்ணுவேன்? எனக்கு எந்த பயம் என்னைக்குமே டெய்லி ஓட்டிருக்கும். எவ்வளோ அவமானமா இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடி நான் பேசிட்டு நான் போயிட்டு எனக்கு கொடுக்கல, ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே சொல்லி, உன்னை யாருன்னே தெரியாது போடான்ட்டாருனா. என் கூட தான் இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்குதுயா? இந்த வார்த்தையை உன்னண்டையில் பேசி கொண்டிருக்கிறார், உனக்கு வாய்ப்புகளையும் தருகிறார்.
உன் வேலையில் தர்றாரு, உன் பிஸ்னஸில் தர்றாரு, உன் தனிப்பட்ட இடத்துல தர்றாரு, உன் குடும்பத்தில் தர்றாரு, உன் சொந்தக்காரர்கிட்ட தந்திருக்கிறார், உன் எல்லையில் தர்றாரு. இன்றைக்கு நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வரும், வேற எங்கேயாந்து வரும். I don't know to define. It can come from anywhere. டிவிலேருந்து வந்துடும், எங்கே வேணாந்து வந்துட்டு போயிடும். உனக்கு ஒரு வாய்ப்பை தரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்லுகிறேன்? அப்படிப்பட்ட நெருக்கம் நிர்பந்தம் நாட்களுக்குள் இந்த தேசம் கடந்து போய் கொண்டே இருக்குது. இன்றைக்கு சபை எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில்ட்ரன், யங் பீப்புள், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், in all your category you have your own opportunities and chances. உங்களுடைய கட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு லிமிட்டேஷன் சொல்கிறல, எந்தெல்லாம் ரொம்ப சின்ன வட்டையா, என்கிட்ட யாரையா கேட்ப? இல்லை, உனக்கு ஒரு வட்டம் இருக்குது, ஒரு 4 பேர் கேட்குற ஒரு வட்டம் இருக்குது உனக்கு. அந்த வட்டத்துக்குள்ளே இன்றைக்கு நீ எழும்பி பேசாத பட்சத்தில் இந்த வார்த்தையை ஒரு நாள் கர்த்தர் உன்கிட்ட ஞாபகப்படுத்துறதுல கேட்பார். அன்றைக்கி உன் பதில் என்னவோ சொல்லிக்குங்க. நான் சொல்கிறது சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதத்துக்கு என்ன சொல்கிறோம் அதையும் பேசிடுறேன். ஆமென். அதனால் எச்சரிப்போடு கூட சரி, பிகாஸ் சம்டைம்ஸ் யூ ஹேவ் ஸோ கம்ஃபர்டபுள்ப்பா. நான் அதிகமாக போகிறதே நான் பெரிய விஷயம். நான் போன வாரமே அதை திட்டி முடிச்சிட்டேன். சும்மா போட்டு திட்டுறது எனக்கு பிடிக்காது. லைம் கூட வாங்கன்ட்டு அந்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் லேட்டாக வந்தவங்க தப்பாக என்ன பார்க்கறதுக்காக வந்துக்கிறேன். என் பிள்ளைங்களாம் வந்துக்கிறாங்க, நம்ம சகோதரிமார்கள்லாம். என்னடா வந்த அன்றைக்கி என்ன திட்டுறாருன்னு நினச்சிக்காதீங்க. என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? காலையில் ஏந்துக்குதே எனக்கு கஷ்டம். பெட்லேருந்து இன்னும் 4 பேர் தூக்கி விட்டா தான் ஏந்துருப்பேன். யாருக்கே இல்லை, ஏசாமியே சொல்கிறேன், இதெல்லாம் உன் கூடவே இருக்கும்ட்டார். உபத்திரம், வேதனை, போராட்டம்லாம் உன் கூட தான் இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் தினன்கோள் நான் உன் கூட இருக்கிறேன், எனக்கு செய்கிறது நீ செய்யணுன்ட்டார். தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. இங்கே தான் 2வது தெருலேருந்து லேட்டாக வந்தீங்கன்னா நானா அது பொறுப்பு? சொல்லுங்கள். உங்களை வேணா வந்து கூட்டின்னு வரேன்னா வந்து 2 நாளைக்கு கூட்டின்னு வரேன். அப்படி தான் நான் மாறுவேன்னா வந்து எழுப்பி கூட்டின்னு வரேன். சர்வீஸை விட்டு 4 பேரை பாட வச்சுட்டு. அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய சொல்ல. நீ தான் எழுந்து வரணும். மற்றதுல எழுந்து ஓடுறதில்ல, லைனுக்கு போய் நிற்கணுன்ட்டு. சில இடத்துக்கெல்லாம் போய் நிற்பாங்க. எப்பவுமே லேட்டாக ஒரு கேஸ் ஒருத்தர் பாஸ்டர் ஒருத்தர் அன்றைக்கி ஃபோன் வச்சா எங்கே இருக்கிறீங்கன்னா விஎஃப்எஸ்ல இருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ காலில் இல்லை, எனக்கு 7:45 அப்பாயின்மெண்ட் தெரியும். 7:45 7:15 ஏன் உட்காந்துக்கிறேனே? இல்லை 7:15 போனால் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். 7:45 அவன் கொடுத்துக்கிற ஸ்லாட்டில் இல்லைன்னா இந்த ஸ்லாட் மிஸ் ஆயிடுச்சுன்னா கட்டின காசு போயிடும். வீசாக்காக ஏதோ ஒரு நாட்டுக்கு சும்மா கூப்பிடுறாங்களாம், சும்மா போயிட்டு வர போகிறாரு. ஒரு நாளும் ஊழியக்கார கூட எங்கேயுமே உங்களை சீக்கிரத்துக்கே பார்த்து பச்சையாக பேசிட்டேன் நேரா. இப்போல்லாம் பயப்படுறது இல்லை, வயசாகுது இல்லை, வருஷம் ஒரு வருஷம் கூடி நேக்குது இல்லை. எங்கேயுமே சீக்கிரம் வர மாட்டீங்க ஐயா, என்ன இவ்வளோ சீக்கிரம் போய்க்கிறீங்க, எப்படி 7:15 போனீங்க அண்ணே? சிரிக்கிறாரு. தான் மட்டும் நனக்குன்னா மாத்திரம் செய்வேன் கரெக்டாக. சபையை வீழ்த்துக்கொள். உனக்கு கிடைத்திருக்க இந்த வாய்ப்பை இழந்துடாத, இந்த ஸ்லாக்கியங்களை இழந்து விடாதே. ஆண்டவர் இந்த 1ஆம் தேதி காலையில் திரும்ப ஒரு முறை நின்று சொல்றாரு, நாம் எவ்வளோ இந்த சீரியஸ்னஸை புரிந்து ரட்சிப்பு விளையாட பெற்றது சார். ஒரு நாள் ஆண்டு ரிக்ரெட் பண்ணக்கூடாது. இதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போய் தான் நல்லா இருக்குமேன்ட்டு நினைக்க மாட்டார் அப்படின்னு நினச்சுன்னுக்குறோம். நினச்சாலும் நினைக்கலாம், எனக்கு தெரியாது அதை பற்றி. இவனுக்கு கொடுத்ததுக்கு நான் வேற ஒருத்தனுக்கு கொடுத்தேன், இவன் ஒரு 10 விஷயத்தை செஞ்சுருப்பான். இவனுக்கு கொடுத்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, புதைச்சி வைக்கிறானடா கொடுக்கறது எல்லாத்தையும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு உங்களை தள்ளி விடாதீர்கள். எச்சரிப்போடு கர்த்தரை சேவியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, எச்சரிப்போடு சேவிப்பேன் சொல்லுங்க. எச்சரிப்போடு கர்த்தரை ஆராதிப்பேன். இந்த ரட்சிப்பு விலை மதிப்பற்றது சொல்லுங்க. இது கிருபை. இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தரை சேவிப்பேன், கர்த்தரை பற்றி கொள்வேன், கர்த்தருக்காய் ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காய் வாழ்வேன், கர்த்தருக்காய் ஓடிக்கொண்டே இருப்பேன். நான் சொல்லி சொன்னீங்களோ இல்லை சரியாம சொல்லி ஒத்துக்கினீங்க, மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அதை கரெக்டாக செய்யுங்க. ஆமென். இப்போ என் கூட வசனத்துக்கு வாங்க. என்ன சொல்றாரு உங்களுக்கு? சொல்லுங்க, இப்போ வாசிங்க எல்லாரும், தேடாதீங்க. திருப்பியும் 809 அதுலேயே தான் இருங்க கொஞ்ச நேரம். என்ன சொல்லுங்க? எனக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 வார்த்தையை பார்க்குறீங்க, நன்மை, பலன். ஆமென். என்ன சொல்றாருங்க? நன்மை. சொல்லுங்க, நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரையில் வராத பலனை
கர்த்தர் காணும்படிக்கு செய்வார். ஒரு தொடர்ச்சியில தான் கர்த்தர் பேசும்படிக்கு கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டை துவங்கும்போது கர்த்தர் சொன்னாரு, யூதாவே உனக்கு நியமிக்கப்பட்ட அறுப்பு காலம் இது. ஆமென். இது வரல விதைப்பாய் இருந்து, விரக்தியாய் இருந்து, பிரயாசமாய் இருந்து, அழுகையாய் இருந்தால் அதெல்லாம் விதைப்புக்குரிய காலங்கள். ஆனால் அந்த காலங்கள் மாறி எந்த காலத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவேன் என்று 2026 சொல்றார் என்றால் the season of harvest. அறுப்புக்குரிய காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அறுவடையின் காலத்துல விதைக்க முடியாது, விளைஞ்சத அறுக்கதான் செய்யணும். அதுதான் அறுவடையின் காலமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வரும்போது கடந்த மாதங்களோடு சொன்னேன், இதற்காக கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் தெரியுமா? தம்முடைய சத்தத்தை ஆண்டவர் உன் நடுவிலே குமுற பண்ணுவார். அவர் பேசுவார். விளையாத விளைச்சலை விளைச்சலாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் உன் நடுவிலே பேசுகிறவர். ஆமென். அது எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அந்த விளைச்சலை கொண்டு வந்து அந்த விளைச்சலை ஆண்டவர் எப்படி தெரியுமா மாத்துவாரு? நீ கிரகிக்கவே முடியாத பெரிய காரியத்தின் அறுவடையாய் கர்த்தர் மாற்றுவார். என்னடா அது 1 ஏக்கர்ல விதைச்சா 100 மூட்டை தானே வரணும், எப்படி 1000 மூட்டை வருது? நேத்து வரைக்கும் பார்க்கும்போது அறுத்தா 100 மாதிரி தானே தெரியுது, ஆனா எப்படி 1000 மாறுது என்றால் அதுதான் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு, நான் எதிர்பார்க்கிறேன் இதுதான் வரும். பிராக்டிகலா யோசிச்சீங்கன்னா எல்லாருக்கும் வர்றவங்க சம்பளம் வர்றவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 30ஆம் தேதி 28ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். இந்த எஸ்எம்எஸ்ல 28,234 ரூபா வரும். சில நேரத்தில் 32 மாறும். சில நேரத்தில் ஒருவேளை ஒரு 10 ரூபாய் ஏத்தி ஏதோ அந்த டாக்ஸ் பிடிக்கிறதுலாம் ஏத்துப்பீங்க. திடீர்னு கூடவே இன்னொரு 2 முன்னாடி சேர்த்து 2,28,034 என்ன பண்ணுவீங்க? ஏத்துப்பீங்களா? தப்பா போட்டிருப்பானா? போட்ட அக்கௌண்டன்ட் யாருக்காவது போறது எனக்கு போட்டானா? மொத்தம் போட வேண்டிய 10 பேருடைய சேலரி எனக்கு சேர்த்து போட்டானா? எப்படி இது நடந்துச்சுன்ட்டு 10,000 சிந்தனை உள்ள வரும். சில அதில் சொல்லாமே விட்டுறலாம், இருக்கட்டும் விட்டுரு, அவனா கேட்கும் போது கொடு. நம்ம ஆளுங்க இன்னும் கொஞ்சம் அதில் ரொம்ப கிரிமினலாக இருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் கேட்டுன்னு விரிவுபடுத்தின, அது இருக்கட்டும் விடு, கத்தரா கொடுத்துறாருன்னு நினைக்கிறேன். அது உண்மையா ஏத்துக்கிற மாதிரி இல்லை. இவங்களாம் யோசிச்சு கத்தரா கொடுத்து விட்டுரு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்றாரு 90 வயசுல எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாலும் உனக்கு ஒரு பெரிய வியப்பை வைத்திருக்கிறேன். அந்த வயசுல உன்னை பார்த்து சொல்வேன், நீ தான் அந்த பிள்ளைய பெற்றெடுப்பேன்ட்டு. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. சில 2வது சர்வீஸ்ல பேசும்போது ஒரு சோர்வு எனக்கு வரும். ஏன்னா ஆமேன் சோத்திரம் சொல்றவங்க கூட வாயை முடிக்குன்னு 10வங்களை பார்த்து கேட்டுன்னு இருப்பீங்க. யாரை பார்த்து கேட்டா? அவனை பார்த்து கேட்டேன். அவன் உன்னை இப்போ எங்கேயும் கூட்டின்னு போகிறதில்ல, அவங்க சொல்லையா, அதனால எனக்கு கொஞ்சம் வெக்கமாகுதியா? யோ, அவங்க ஒன்று எங்கேயும் கைப்பிடிச்சி கூட்டின்னு இங்கே வெளில போய் ஒரு சாக்லேட்டும் வாங்கி தர மாட்டாங்க. அவங்கள பார்த்தலாம் நீங்கள் ஆமேன்னு சொல்றதெல்லாம் நிறுத்தாதீங்க. நீங்க உங்க ஆமேனை சொல்லுங்க, உங்க சந்தோஷத்தை அறிக்கைடுங்க, உங்க விசுவாசத்தை சொல்லுங்க. இது உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியம், உன்னுடைய தனிப்பட்ட காரியத்துக்காய் கர்த்தர் உன்னிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த காலையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கிரகிக்க கூடாத காரியத்தை செய்வேன். அப்படிப்பட்ட மனுஷனை தான் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நன்மை வரும். இதுவரையில எடுத்த பிரயாசத்துடைய பலனை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. இந்த வசனத்துல இருக்கிற முதல் ஒரு காரியத்தை நான் விளக்க, முதல் ஆராதனையில் செய்ததையும் இந்த ஆராதனையில் தொடர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இதுல சொல்லுது, யாருக்கு நன்மை உண்டாகும்? நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சொல்றாருங்க? சத்தமா சொல்லுங்க. நீதிமானுக்கு நன்மை உண்டாகும். நீதிமான் யார்? நீதிமான் யார்? புரிஞ்சுங்க. என்னோடு கூட ரோமருக்கு எழுந்த புஸ்தகத்துல The Book of Romans Chapter 5, ரோமர் 5வது அதிகாரம். ரோமர் உள்ள இந்த வேதாமத்தை முதல் முறையாய் புரட்டுகிறீர்கள் என்றால் ரோமர் என்கிறது பழைய புதிய ஏற்பாட்டில் 2வது பகுதியில் ரோமர் இருக்கிறது. இந்த ரோமர் 5வது அதிகாரம் 212வது பக்கத்தில் இருக்கிறது. 212 5வது அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்துமாய் வாசி இருக்கிறது. என்ன சொல்றாரு? சில காரியங்களை அவர் விளக்கிட்டு 7ஆம் வசனத்துக்கு சற்று வாசிக்கிற. நீதிமானுக்காக ஒரு மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லிட்டு இப்ப 9ஆம் வசனம் கொஞ்சம் முக்கியம். சொல்றாரு, இப்படி நான் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால், நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக
அவராலே நான் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு உண்மையான தேவன் என்று விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் உங்களுக்காய் மரித்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ரத்தம் என்னிலே இருக்கிறது, அந்த ரத்தத்தை அறிக்கெடுக்கிறேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்டவர்கள் இந்த காலையில ஆண்டவருடைய வசனத்தின்படி நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாவம் அவருக்கு தெரியாது. ஆனா இதே வசனத்தை இன்னும் விளக்குறதுக்காக இன்னொரு பகுதிக்கு திருப்புங்க. 2 கொரிந்தியர் புத்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த சபைக்கு எழுதும்போது, ரோமருக்கு எழுதும்போது இதை அவர் விளக்கி சொல்லிவிட்டு கொரிந்த சபைக்கு எழுதும்போது இன்னும் அதிக விலாவரியாக விளக்குகிறார். 5வது அதிகாரம் இந்த கொரிந்தியர் புத்தகமும் அதே பகுதியை இன்னும் கொஞ்சம் திருப்பிட்டே வந்தீங்கன்னா 248வது பக்கத்துல இந்த வசனம் இருக்கிறது. 5வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 Corinthians chapter 5 verses 21. நான் அவருக்குள்ளே தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை எனக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. அவரு நல்ல மனுஷன், அவர் எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனா நான் பிரச்சனை பண்ணேன். என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். இன்னைக்கு உலகத்தின் பாவங்களுக்குள்ள இருக்கிற எனக்காக, இதுவரையில பாவமே அறியாதவர் எனக்காக அடிபட்டு உதைப்பட்டு ரத்தத்தை சிந்த அந்த ரத்தத்தின் மூலமா என்னை நீதியாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுனா ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய சுயத்தினால நான் நீதியாய் மாறவில்லை. சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. கொஞ்சம் பேர் பேசுங்க ஆங்காங்க. என்னுடைய சுயத்தினாலே நான் நீதியாய் மாறவில்லை, உம்முடைய ரத்தத்தினால நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாவமே அறியாத அவர். அல்லேலூயா. காலஞ்சென்ற டிஜிஎஸ் தினகர் ஐயா சொன்ன ஒரு கதையை தான் நான் ஞாபகம் வைத்து முதல் ஆராதனையும் ஞாபகம் சொன்னேன். இந்த ஆராதனையும் அது சொல்லும்போது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. என்னோட கவனிச்சிங்கன்னா எல்லாமே புரியும். சிம்பிளாக தான் விளக்கிட்டு இருக்கிறேன். சொன்னாரு, ஒரு வீட்டில் ஒரு நாயை வளர்த்து கொண்டு இருந்தாங்களாம். பெட் இல்லை, வீட்டில் வளர்க்குற இந்த பிராணிகளை இன்றைக்கு வீட்டை விட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட அதிகமாக நேசிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். நல்லா சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அது சாப்பிட்டுச்சா அதுக்கு பெட்டு, அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி, கிறிஸ்மஸ்க்கு சட்டெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. உண்மை சொன்னாங்க. இதுக்கு அதுங்களுக்கு சட்டை வாங்கி போட்டேன், நல்ல காஸ்ட்லியாக போட்டேன். நம்மளே 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டா அவங்களுக்கு வாங்கிட்ட 2000 ரூபாய்க்கு அவங்களுக்கு சட்டையை வாங்கி போட்டேன் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு நேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். இன்னொரு பாஸ்டர் இருக்கிறாங்க. பாஸ்டர் சொல்லுவார், வீட்டை விட்டு எங்கன்னா வெளியில் போயிட்டு 2 நாள் பொறுத்து வந்தேன்னா அதுக்கு பண்ணும் பாருயா, கொஞ்ச நேரம் அது கூட உட்காந்துட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், அடுத்த வேலையே செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதை வாசித்து பார்த்தேன். ஒரு ஏதோ யாரோ அனுப்பிச்சது ஒன்று படித்து பார்த்தேன். நான் சொல்லிச்சு, இப்படிப்பட்ட வளர்க்குற இந்த பிராணிகள், அது விசேஷமாக நாய் பார்த்தீங்கன்னா வீட்டில் விட்டுட்டு நீங்கள் எங்கன்னா போயிட்டு அதனுடைய கெப்பாசிட்டியில் அது அப்படி தான் யோசிக்குமா, அவள் தான் போயிட்டாங்க, ஒன்று அவங்க செத்துட்டாங்க, இல்லை நீ வரவே போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் அது அங்கலாய்ப்பாக மாறிடுமா. அது எதிர்பார்க்கலை, ஆனால் திடீர்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே அப்படியே அவ்வளோ சந்தோஷமாயிட்டு, அதனால தான் அதோடைய சந்தோஷத்தை அளவு காட்ட ஓடியாந்து குச்சி கிச்சி என்ன பண்ணும், அது பயங்கரமாக கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தர் அவங்க சொன்னதை நான் கேட்டேன். சரி இருக்கட்டும். இப்படி தான் பிராணிகளை இன்றைக்கி நேசித்து வளர்க்குறவர்கள் நாம் பார்க்குறோம். இப்படி ஒரு பிராணியை வளர்த்த ஒரு மனுஷன், ஒரு குடும்பம் வீட்டில் ஒரு நாள் இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துருக்குறாங்க ஃபேமிலியாக. ஒரு சாயங்கால வேளையில் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு, ஒரு நல்ல பாம்பு வீட்டுக்குள்ளே வருது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக இந்த வளர்த்த இந்த நாய், இந்த பிராணி போராடி அது கூட சண்டையை போட்டு அதை கடிச்சு அது இதை குத்த போராடி 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 காரியம் முடிஞ்சிட்டு இருக்குது. இவங்க வீட்டுக்கு வெளியில் பார்க்கிறார்கள். பார்த்தால் இவங்க வளர்த்த அந்த வெள்ளை நாய் ப்ளூ கலராக மாறி மறிச்சு கிடக்குது. பக்கத்துலேயே அந்த பாம்பம் செத்து கிடக்கிறதை இவங்க பார்த்து கண்ணீர் விட்டார்களாம். ஆனால் அது ஏன் கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தினார்னா, பாவமே அறியாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சிங்காசனத்தில் ராஜாவுடைய எப்படி சொல்றது, மேன்மை உடையவராய் இருந்தவர். இந்த உலகத்தில் அடிபட்டு வதைக்கப்பட்டு இந்த உலகத்தினுடைய எல்லா சாபங்களையும் உட்கொண்டு, இந்த நாட்களில் பல முறை தியானிக்கத்தை கேட்டிருப்பீங்க, அவரை எட்டி உதைச்சாங்களாம், உமிழ்ந்தார்கள், வாரினால் அடித்து கடைசி சொட்டு ரத்தம் வரையில சிந்தி அந்த பிசாசை ஒன்றும் இல்லாமல் தாழ்த்தி
அந்த சிலுவை மரணத்தின் மூலமா என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சுனா ஸ்தோத்திரம். உண்மையா இதற்கு ஒரு நன்றி செலுத்தணும்னா ஆண்டுக்கு ஒரு நன்றியை செலுத்த சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். யூ காட் டு பிலீவ். அவருடைய ரத்தம் என்னை நீதிமானாய் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. எப்படி அதை நீதியாய் மாற்றினார்? இந்த தேவன் எனக்காய் மரித்து என் அநீதி எல்லாம் அவர் தன்னுடைய சிலுவையிலே சுமந்து என்னை நீதிமானாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆனால் இந்த நீதியை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அப்பதான் இந்த நன்மை உண்டாகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த நீதியை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள், இன்னைக்கு போதனைகள் எப்படி மாறிச்சுன்னா, அவர் ஏற்கனவே சிலுவையில் அடிபட்டார், ஒரு வாட்டி வாங்கிட்டாரு, நீ அவர் இயேசு ரத்தத்தை எப்போ சொன்னாலும் என்ன பண்ணலாம், நீ என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா எப்பெல்லாம் நீ பண்ணிட்டு நீ கேட்கறியோ அப்பெல்லாம் என்ன பண்ணாது இல்லைங்க, அது தப்பு. அப்படிப்பட்ட ஒரு போதனை நான் இங்க செய்யும்படிக்கு நிற்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தவறான நடத்துதலை நான் உங்களை கொண்டு போகவும் விரும்பல. நீதிமானாக்கப்பட்ட நீ உன் நீதியை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? சர்ச்சுக்கு வந்துட்டா, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்துல ஒரு முறை எடுத்துட்டு அது போதும், நான் என்ன வேணா பண்ணலாம். எனக்கு பட்டா போட்டு கொடுத்துறாரு கையில, அன்னைக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க, அதுதான் என்ன பட்டாவுடைய அடையாளம் எனக்கு பரலோகத்தில் இருக்கிறதுக்கு, ஐ அம் கால்ட் ரைச்சஸ் ன்னு சொல்லி உன்னையே ஏமாத்தி கொள்ள நான் விருப்பம் விடல. ஆண்டவர் அப்படியே சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நீதிமானாக்கப்பட்ட நீ அந்த நீதியை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த விசுவாசனாலே அல்லது எபேசிய சபைக்கு அவர் எழுதும் பொழுது திரும்ப சொல்லுகிறார், அந்த விசுவாசத்துல அந்த நீதியை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் புரிகிறதுக்கு விளக்கத்துக்கு என்னோடு கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம், if you have your Bibles once again turn with me to the book of Ezekiel. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம். ஆமென். 18வது அதிகாரத்தில் ஒரு 3-4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்பி அதற்குள்ளே சிலதை விளக்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படிக்கு ஏவுகிறதை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 979 9709 பக்கத்தில் இந்த வசனம் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி 18வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் நீதிமானாய் இருந்து, என்னோடு கூட வாசிங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தையும் நீதியும் செய்து மலையில் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தான் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடு கூட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை புசிக்கிறவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசையை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதனுக்குள் வாழ்க்கையை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொட்டு உண்மையாய் இருப்பாயானால் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. If you did not understand all these things, that's okay. I'm going to define it into 5 words. 5 காரியங்கள் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படிக்கு உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்கிறேன். முடிந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நீதியை கர்த்தர் உன்னிடத்தில் நீதிமான் என்கின்ற டெஃபினேஷன். How do you become righteous? By his blood. He did it without any cost. எப்படி நீதிமானாக்கப்பட்ட அது விலைக்கரையும் இல்லாமல் அவர் செலுத்தி அவருடைய சிலுவையில் உள்ள நீதி. அதனால நல்லதெல்லாம் நடந்துடும் நினைச்சுன்னா தப்பு. நீதிமானாய் உன்னை காத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என் கூட தான் இருந்தீங்கன்னா ஒரு ஆமேன் தான் சொல்லுங்க. கொஞ்சம் வலது கரத்தை தான் உயர்த்தி ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு ரத்த ஓட்டத்தை கொண்டு வந்துருங்க. சில இருதயத்தில் ரத்த ஓட்டம், மூளையில ரத்த ஓட்டம் போடலாம், அப்படியே பிரெயின் டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி அமைதியில் ஆயிடுவோம் இல்ல. ரத்த ஓட்டத்தை கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கவனிங்க. அதுக்கு தான் இந்த அல்லேலூயா ஆமேன்லாம் கையை தூக்கி சொல்ல வச்சாங்கன்னு நம்ம ஃபார்முலான்னு நினைக்கிறேன். இப்பதான் அதெல்லாம் சொல்றான், கையை தூக்கி சிரி நட கையை கால ஆட்டு, அப்போ உனக்கு நல்லா இருக்கும்ட்டு. அதனால சர்ச்சில் அதை கற்றுக் கொடுக்குறோம். ஒரு ஆமேனை கையை தூக்கி சொல்லுங்க. ஏன்னா கையை தூக்காம சொன்னா போதான் ஆமேன் மேல போயிடும். ஆனா கையை தூக்கி சொல்றா இருதயமே கூட சேர்ந்து அசையுது, ரத்த ஓட்டமும் சேர்ந்து கூட அசையும் பொழுது கொஞ்சம் புத்துணர்ச்சி உனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா.
இப்ப கவனிங்க, if I have to define it into 5 words, first, reverent worship. பக்தி உள்ள ஆராதனையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பக்தி உள்ள ஆராதனை செய்கிறது தான் கர்த்தர் நீதிமான் என்று சொல்லுகிறார். எழுதி கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். reverent worship. நான் நீதிமான், நான் நீதிமான் அப்படின்ட்டு ரத்தத்தினால மாத்திரம் மாறுதுல. என் ஆராதனை கர்த்தரை சேவிக்கிறது பக்தி உள்ளதா இருக்கிறதா? அதான் சொல்ற, மலையின் மேலே ஏறாமல் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக விக்கிரணும் நினைச்சு நான் ஏன் அதுல தான் வந்துட்டேனே. மனசுல சிலதை வச்சு சொல்றீங்க பத்தியா, இதை மாத்திரம் என்னால விடவே முடியல. அந்த விக்கிரகத்தெல்லாம் விட்டுதான் ஆகணும். இல்லையா? சிலருக்கு சிலருடைய பாசமே விக்கிரமா இருக்கும். அதனால ஆண்டவர் ஆராதனைப்படுறதே தவிர்த்துருவாங்க. சம் சோல் டைஸ் என்னுவாங்க, ஆவி பிணைப்பு. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் கொஞ்சம் மாறினாதான் அவன் நீதிமான்றார். புரிஞ்ச ஆமேன்னு சொல்லுங்க, இல்ல ஆமானா சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, இல்ல கேட்கறையான்னா சொல்லுங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் பேசினா தானே பேசுறவங்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இல்லைன்னா 4 சேர்ட்ட பேசிட்டு போயிடலாமே. எப்பயுமே எங்க நம்ம சபையில 4 சேர் ஃப்ரீயா விட்டுருவாங்க. போனா சரி சொல்லுவோம். நிறைய அங்கங்கெல்லாம் உட்காந்தானுங்க படிக்கட்டுலாம். கேட்டேன்டா, பிரசங்கார திருப்திப்படுத்துறதுக்காக படிக்கட்டுலாம் உட்காந்தாங்க சொல்றதுக்கு 4 சேர். பிதா, குமாரன், பரிசுத்தாவே, டேனியல் லிவிங்ஸ்டன். என்னது? ஆமா, எப்பவுமே 4 சேர் ஃப்ரீயா இருக்குது. சோத்திரம் இருக்கட்டும். அந்த சேரிட்டே பேசிட்டு போயிட்டா கூட நல்லா அதுக்கு பதில் கொடுத்து எழுந்து ஒரு நாள் டான்ஸ் ஆடுறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் லேட். அதான் நீங்க அந்த மாதிரி உட்காந்துட்டு போயிடாதீங்க. சொல்லுங்க, எனக்கு புரியுது. கர்த்தர் பக்தி உள்ள ஆராதனை என்னிலே எதிர்பார்க்கிறேன். நான் அவரை ஆராதிக்கிறேன்னா சொல்லுங்க, அவரை சேவிக்கிறேன்னா அது உண்மையாய் பக்தியோடு கூட உண்மையான இருதயத்தோடு கூட சேவிக்கிறேனான்ட்டு அவனை தான் நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? யாரோ வற்புறுத்தி கொஞ்ச நாளைக்கு செய்யலாம். ஆனா எப்பவுமே எதுக்கோ ஒண்ணுக்காக செய்து இருந்தா அந்த ஆராதனை இந்த ரூமை விட்டு கூட தாண்டாது, உங்க வீட்டு வாசலை விட்டு கூட தாண்டாது. புரிஞ்சுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. இல்ல ஆமையா கரெக்ட்னாச்சும் சொல்லிடுங்க. reverent worship, a person that has got that reverence in his worship, பக்தி உள்ள ஆராதனை நீதிமான் என்று சொல்லுகிறது. Amen. The second thing, relational purity. உறவின் தூய்மை. என்னதுமா சொல்லுங்க? உறவின் தூய்மை, relational purity. Today the enemy wants you to fail in that. அதை கரப்படுத்தணும்னு பிசாசு எல்லா முயற்சிகளையும் செய்வான். ஆனால் என் உறவிலே நான் தூய்மையை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒருத்தட்ட நான் பழகிறேன், ஒருத்தட்ட பேசுகிறேன், என் புருஷனா பார்க்குறேன், என் மனைவியை பார்க்குறேன். வேற எந்த இந்த உறவு இப்படி தான் அப்படின்னு என் உறவை நான் தூய்மையாய் காத்து கொள்ளுகிறது தான் நீதிமானுடைய அடையாளம்னு சொல்லுது. நான் சொல்ல சார் இருக்கிறத டிஃபைன் பண்ணிட்டு போகிறேன். இன்னைக்கு படுக்கிற போதனையை கேட்டுட்டு நீங்கள் ஒருவேளை கன்வின்ஸ் ஆயிருந்தீங்கன்னா ஓகே, பிளட் என்னை கழுவிடுது, கரைவிடு தான். ஆனால் கழுவுந்து திருப்பி அழுக்க மாட்டேங்குதே. அப்போ இதை காத்து கொள்கிற பட்சத்தில் தான் அந்த நீதிமானுடைய அந்தஸ்து. இப்போ நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன்? 3:10 பார்த்தோம். அந்த நீதிமான பார்த்து சொல்ல அவனுக்கு நன்மை வரும். இப்போ உங்களுக்கு புரிய தொடங்கணும்னு நினைக்கிறேன். எல்லாவனையும் பார்த்து கர்த்தர் டிஃபைன் பண்ணல. The man that has that reverent worship and has the relational purity, and the third thing, respect for others. மற்றவர்களை கனப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதனால தான் அங்கேயே முதல் கட்டளையே கொண்டு வந்துட்டார், உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அது வெறும் தாய் தகவல் மாத்திரம் இல்லை, புருஷனை கனம் பண்ணுன்றாங்க. மனைவிகளே, யாருன்னா ஒருத்தர்னா சொல்லுங்களேன். கல்யாண நேரத்தில் ஒரு 4-5 பேர் நிறைய பேர் உட்காந்துங்கிறீங்களே, ஐயா மறந்துட்டேயா, எபேசியர் 5 என்ன சொல்லுது? மனைவிகளே டேய் உங்க சொந்த கனப்படுத்துங்க. In English also, if you look at the terminology, it says honor. அந்த ஆள் கடகரான் பைத்தியம். அப்பா சொல்றான்னு கேட்டு நீ பண்றியா? புள்ளைய கெடுத்துருது. சும்மா உங்க அப்பா சொல்றான்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அதால லூஸு. என்னது?
அந்த லூஸு, அந்த லூஸ் சொல்கிறத கேட்டால் நீயே லூஸ் ஆகிடுவேன். பிள்ளை கன்ஃபியூஷன் வருமா வராதா? அப்போ லூஸ் குடும்பத்தில் தான் நம்ம இருக்கிறோம். என்னது லூஸ் வீட்டில் தான் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். அம்மாவே அப்பாவை லூஸ் இருந்து ஒரு நாள் அது நான் சொல்லுது போடா லூஸ் இருந்து. யார் கற்றுக் கொடுத்தா? நீதிமான் பேசுறது இல்லை சார். அது righteous will respect. That's exactly why I am terminating that. ஆண்டு எனக்கு இதை நான் இன்னைக்கு சும்மா நின்று பேசலை, 2வது ஆராதனையை பேசுகிறேன். திரும்ப நிதானமாக இன்னைக்கு காலில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணி, ஆண்டு நான் பேசுறதுக்கு தகுதியா? என்னை தகுதிப்படுத்திட்டே இருங்க, வேணான்னா விட்டுடுறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டு. இதை பேசுறதுக்கு எனக்கு கிருபை மாத்திரம் இல்லை, தகுதியே வேணும். ஆண்டு இதை ஒரு இந்த 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 நான் இதுதான் ஜெபம் பண்ணுறேன். இந்த புதிய துவக்கத்தின் ஆண்டில் இந்த பிறந்த நாள்னு சொல்கிறோம் இல்லையா, எப்பவுமே எல்லாருமே அது ஒரு சந்தோஷமாக நான் இதுதான் கேட்குறேன். ஆண்டவரே, I want to hold that righteousness. Let my life be carried like that. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க எனக்கு தெரியாது. Righteous generosity. The fourth thing it speaks about கொடுக்கிறதுல நீதியாய் கொடுக்கிறத பத்தி பேசுது. கொடுக்கணுன்ற கடமையில கொடுக்கிறது எப்படிங்க? நீதியாய் கொடுக்கிறது. ஒரு பிரச்சனையை பார்க்கிற I give it righteously because this is what God wants me to do. கர்த்தரனை கொடுக்கும்படிக்கு அவர்கள் இருதயங்களை ஏவப்பட்டு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இது ஆண்டவருக்காகச்சே, நான் செய்யணும். இந்த 4-5 வசனத்துடைய டெஃபினேஷன் தான் எடுத்துன்னு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் உட்காந்து திருப்பி இதை வச்சு ரெஃபர் பண்ணி வாசிங்க. தமிழ் எழுதுங்க, தமிழ் எழுது, இங்கிலீஷில் எழுதுங்க. கோ பேக் அண்ட் சிட் அண்ட் டூ யுவர் ஹோம் ஒர்க். ஐம் டெல்லிங் யூ, God will deal with you. நான் சொன்ன திரும்ப முதல்ல இருந்து எச்சரிப்பாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாட்கள் இறுக்கமாய் கொண்டே இருக்கிறது. உன் ரட்சிப்பை காத்துக் கொள்கிறது கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்க. இந்த நீதிமான் யார்? அதை சுதந்திரமாய் அன்னைக்கு ஆடை எடுத்துன்னு போனா, மாடு எடுத்துன்னு போனா, கோழியை கொண்டு போனா, ரத்தத்தை சிந்தும்படிக்கு பல காரியங்களை பழைய ஏற்பாட்டின்படி செய்ய வேண்டிய நியமம் இருந்தது. ஆண்டு பார்த்தா இவ்வளோ கடினமெல்லாம் வேணாம், நம்ம கிருபையின் காலத்தில் அவரே இறங்கி வந்து எனக்காய் ஜீவாதார பலியாய் மாறி இந்த ரத்தத்தினால என்னை கர்த்தர் நீதிமான ஆக்கிட்டாரு. அதனால என்ன தட்டிக்கிட்டு நான் பாட்டு செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நான் பாட்டு வாழ அக்கறத்தில் வாழ்வேன்னு நீ சொல்லி கொண்டிருந்தா ஒரு நாள் கர்த்தர் எழும்பி அதற்கு ஒரு நியாய தீர்ப்பை கேட்பார். ஆனா இந்த நீதிமானுக்கு சொல்றாரு நன்மை உண்டாகும். அவர்கள் தங்கள் அந்த நீதியா வாடுறல அதனுடைய பலனை நீ பார்ப்பாய். என் கூட தான் இருக்கிறீங்களா? 4 சொன்னேன், ஞாபகம் வச்சுங்க, திரும்ப சொல்லுங்க. பக்தி உள்ள ஆராதனை, ரெவரண்ட் ஃபியர். 2வது ரிலேஷனல் பியூரிட்டி, உறவுகளின் தூய்மை, உறவுகளின் முக்கியத்துவம். அந்தந்த உறவுக்குரிய ஒரு அவன் தான் நீதிமானு. என்னால் இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல பாச பிரதர், என்னால் கண்ட்ரோல் முடியல, எப்படியாவது பார்த்துடுறேன். என்னத்தை பார்க்குறேன்? எனக்கு அவங்க கணம் கொடுக்கல, நீ கொடுக்குறியா? முதல்ல எனக்கு நீ கொடுக்கணும், கொடுக்குறத ரெஸ்பெக்ட் கொடு. அதான் நீதிமான். வசனம் சொல்லுது, நான் சொல்ல சார். ஐம் டிஃபைனிங் ஆல் திஸ் 4-5 words into one summary. எவ்வளோ காதலை கேட்டாலும் 10 ரூபா அதான் சொல்லுவாங்க. எச்சக்காயில் காக்கா ஓட்டினா கூட அதுலேருந்து எதனா உழுந்துற போதுட்டு அதை நக்கிடுவாங்க. தான் மட்டும் வாழ வேண்டுன்ற எத்தனுக்கு ஐயோ. நீங்க ஐயோ பேசுறதுக்கு வந்துக்கிறேன். எனக்கெல்லாம் கேட்கல எதுவுமே. நேற்று ரொம்ப டிக்ளேர்டாக சொன்னேன், எனக்கெல்லாம் எதுவுமே செய்யாதன்ற நான். எனக்கு கர்த்தர் பார்த்துப்பாரு. சூப்பர் நேச்சுரலாக எப்படி வேண்டா எடுத்துன்னு வந்துடுவார். எந்த தேவையை பார்க்குறல. ஒரு சாப்பாடு போட்டதை வாங்கின்னு போகும்போது நீ வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு மீதியை தூக்கி கொட்டுறல. ஆனால் ஒருத்தர் சாப்பிடாம உட்காந்துக்கிறானே, எல்லாம் தேவைதான். அதில் நான் பார்த்துட்டு இருப்பேனா? ஆனால் சொன்ன உன்னெல்லாம் நீ போஸ்ட் பண்ணி நீதிமானெல்லாம் சொல்லிக்காத தயவுசெய்துன்றார். அப்படிதான் நான் நேரடியாக சொல்கிறேன். கடைசியாய் ரெஸ்பான்சிபிள் இன்டிகிரிட்டி, பொறுப்புள்ள உத்தமம். சொல்லுங்க.
பொறுப்புள்ள உத்தமத்தை காத்துக்கொள். தாவீது போராடுறாரு. ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பி, எனக்கு எவ்வளவு விஷயங்களை காப்பாத்தி இருக்கிறீங்க, ஆனா உப்புரைகள் நடக்கும்போது பாவம் பண்ணிடுறேன், போய் நிக்கிறேன், கண்ணு வேற விதமா பார்த்து வேற மாதிரி மாறிடுது. எல்லாம் தந்திருக்கிறீங்க, பிள்ளைய கொடுத்தீங்க, குடும்பத்தை கொடுத்தீங்க, ஆனா உப்புரைகள் என்னன்னு பார்க்கும்போது தப்பா பார்த்து அவளை கூப்பிட்டு தப்பு செய்து ஒரு கொலையை பண்ணி அது நிமித்தமா தேச எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணி முடிச்சு ஆண்டவரே. இப்ப அழுவுற 51 சங்கீதம், ஆண்டவரே உத்தமமான இருதயத்தை எனக்குள்ள செய்யுங்க, நிலவரமான ஆவி எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, நான் நீதிமான் என்று அழைக்கப்படணும் ஆண்டவரே, என்னை பத்தி பேசப்படணும், நான் நீதிமான் என்று அழைக்கப்படணும் ஆண்டவரே. ரெஸ்பான்சிபிள் இன்டிகிரிட்டி. என் உத்தமத்திலே நான் நடக்க சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க உத்தமத்துல? தானியேலை என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க. Hey, come on man, you are an IAS. Why do you want to just think about all these things? Nobody is going to see you. You can compromise. He says, no, I cannot compromise. எத்தனையோ அதிகாரங்கள் இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கிற சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். நான் ஒத்து போகவே மாட்டேன். முந்தா நாள் 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்தார். நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை ஒரு பிள்ளையுடைய பத்திரிகை எடுத்துகிட்டு வந்து அவங்க பிள்ளையுடைய காரியத்தை பேசி சொன்னார். அன்றைக்கி எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக நான் ஆயத்தப்படுத்துறாரு. அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு போஸ்ட்டில் இருந்தார். எத்தனையோ முறை இதை சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டுங்கன்ட்டு டேபிளுக்கு எடுத்துன்னு வருவாங்க, இல்லை யார் மூலமாக வச்சு டீல் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே சொல்லி கொடுத்த ஒன்றை நான் பிடிச்சிக்கிட்டு என்னால் ஒத்து போகவே முடியாது. எதுவோ அதை பற்றி தான் நான் சைன் பண்ணி கொடுப்பேன். அந்த மிஷினுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்னா இதை பண்ணி இதுதான், இல்லை இதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. எத்தனையோ பேர் எழும்பி எதிர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கும் சமாதானமாக இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னபடியே செய்து வாழ்ந்து அந்த வேலையிலேருந்து நான் வெளியில் வந்தேன். என் உத்தமத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் இருக்கிற இடங்களில் ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, இந்த நீதிமான் அப்படிப்பட்ட ஒரு பேரை பெறணும். இருக்கிற இடங்களில் உடைய கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நீதிமான் அப்படிப்பட்ட ஒரு பேரை எடுக்கணும். ஆண்டவரே இந்த நீதிமான் அப்படிப்பட்ட God, in spite of all the privileges that you have given Lord, ஆண்டவரே நீர் கொடுத்திருக்க எல்லா சலாக்கியங்கள், எல்லா கிருபைகள், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிங்க. தயவுசெய்து அசட்டை பண்ணிட்டு நிறுத்தாதீங்க. நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நீதிமான் அப்படிப்பட்ட ஒரு பேரை பெறணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பேருக்காய் தான் ஆண்டவரே என்ன ரட்சிப்பை தந்திருக்கிறீங்க. ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிற கிருபை, வயசு போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உன் கண்கள் சில காரியங்களோடு கூட ஒத்து போய் கொண்டிருக்கும் என்றால் அந்த கண்களின் இச்சையை களைந்து போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நீதிமான் அப்படி நேராய் ஓடுகிற கிருபையை கத்த தருவீராக. ஆண்டவர் அந்த உத்தமத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே என் ஆராதனை ஒரு பயபக்தி உள்ள ஆராதனையாய் கத்தரை ஆராதிக்கிறேன். ஏதோ மனுஷன் சொல்றதுனால இல்ல. That reverent fear, that reverent worship will come out of us, Lord. ஆண்டவரே உங்களுடைய உறவுகளின் தூய்மையை கத்தர் பார்த்து இந்த நீதிமானுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று கத்தர் அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனத்தின் ஜெயத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வருவீராக. உத்தமத்திலே நடக்க சொல்லுங்க, உத்தமத்திலே நடக்க, உத்தமத்திலே நடக்க, உத்தமத்திலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பீராக. அந்த உத்தமத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதிலேயே நாங்கள் ஜெயமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இருக்கிற இடங்களும் கையில் இருக்கிற அப்பத்தையும் திராட்சை எடுத்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நான் பிரசங்கத்தை முடிக்கல, ஆனால் முதல் ஆராதல் நான் ஏவப்பட்டு ஆவியில சொன்னதை தான் திரும்ப சொல்றேன். நீங்க நீதிமான் என்று அப்படிப்பட்ட, ஏன்னா எப்ப பார்த்தாலும் வர்றோம், இந்த ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது, இந்த இந்த சரீரம் எனக்காய் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ ஒன்று பாட்டு கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் அவர் எல்லாம். I don't want to do this monotonously. இன்னைக்கு இந்த ஜெபத்தோடு கூட நான் சொல்ல இந்த 5 காரியங்களை கூடிய சிந்தனைகளை வைத்து ஒரு ஜெபத்தோடு கூட, தம்பி யாராருக்கலாம் இல்லையோ கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு நேராக கொண்டு வந்து கொடுக்கப்படும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் தவிர்த்து டக்கு டக்குன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இருக்கிறவர்கள் ஆங்காங்கே நீங்கள், ஏன்னா இன்னும் நான் மெசேஜை முடிக்கல, இன்னும் கூட ஒரு 10-15 நிமிஷம் பேச தான் போறேன். ஏன்னா இன்னும் I have not completed Sarah my message, so you got to just keep praying. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே என்ன இந்த உத்தமத்தில் காத்துக்கொள்ள. வாலிபர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருகிற பரீட்சைகள் இருக்கிறது. சகோதரிமார்கள் யாரை நீங்க சொல்ல முடியாது, வயசாயிடுச்சு, அதனால எனக்கு எந்த சோதனை இல்லை சொல்லாதீங்க. என்னுடைய உத்தமத்தை
நான் காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பீராக. ஆங்காங்க இருக்கிறவர்கள் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. Come on everybody, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய ஆராதனை ஆண்டவரே நீதிமான் என்று நான் பெயர் பெறுகிற ஆராதனையாய் மாறட்ட ஆண்டவரே. என்னுடைய உறவு ஆண்டவரே, நான் நீதிமான் என்று பெயர் பெறுகிற ஒரு ஆண்டவரே, நீதிமானுக்குரிய ஒரு ஆண்டவரே, ஒரு உறவாய் என்னுடைய உறவு இருக்கட்டும். இவனை பார்த்தா சொல்லணும், ஆண்டவரே, இந்த மனுஷங்கிட்ட உறவு வச்சுக்கலாம், இந்த மனுஷங்கிட்ட பேசலாம், இவங்கிட்ட பேசுனா இவன் நீதிமான் என்று என்னுடைய பெயர் எப்பொழுது ஆண்டவரே அந்த நீதிமானுக்குரிய பெயராய் என்னுடைய பெயர் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையாய் அநேக நேரங்கள் ஆண்டவருடைய கைகளை சுருக்காதபடிக்கு நீதியாய் நான் கொடுக்க என் கரங்களை கர்த்தர் விரிவாக்குவீராக. ஜெபம் பண்ணுங்க. நீதியாய் கொடுக்க என் கரங்களை விரிவாக்குங்க ஆண்டவரே. I want to be a righteous giver, Lord, with generosity, Lord, in the name of Jesus. God, I pray, Lord. எல்லாவற்றுக்கும் மேல கடைசியில் ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை சொன்னேன். உண்மையாய் ஆண்டவரே, என் உத்தமத்தை காத்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் எனக்குள்ள தாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால தான் அந்த வேர்ட் அப்படி டேர்ம் பண்ண, ரெஸ்பான்சிபிள் இன்டிகிரிட்டி. உத்தமத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உனக்கே அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். காரியங்களை உன் கையில தந்துட்டு அதை காத்துக்கொள்கிற கிருபையும் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறபடினால உன் கரங்களை இந்த அப்பத்தை திராட்சை வைத்து ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நீதிமானாய் கர்த்தரனை மாற்றிய ஆண்டவரே ரத்தத்தையே சிந்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் ஒரு ஆண்டவரே ஒரு விலை மதிப்பு உண்டாண்டவரே, ஒரு விலக்கரியம் உண்டாண்டவரே. அதை ஒரு நாள் நான் உதாசீனப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, நீதிமானாக்க நீதியிலே நான் நிலைத்திருக்க, என் உத்தமத்தை காத்துக்கொள்ள, என் நீதியின் வழியிலே நான் எப்பொழுது என்னை காத்துக்கொள்ள, இப்பொழுது 3வது மாதத்தில் இந்த துவக்கத்தில் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை என் இருதயங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவரே, இந்த நீதி எனக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும். சொல்லுங்க, இந்த நீதி எனக்கு ஒரு பலனை கொண்டு வரும். இதுவரை இல்லாத பலனை என் குடும்பத்துக்குள்ள கொண்டு வரும். இந்த நீதி நியாயத்தை எனக்கு செய்து முடிக்கும். இதுவரை பெற்றுக்கொள்ள முடியாத அற்புதத்தை செய்கிறதற்கு என் நீதியே எனக்கு வெளிச்சமாய் மாறும். ஆண்டவர் இதை எனக்காய் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே உங்களுடைய கரங்களை அப்பத்திய திராட்சை எடுத்து சொல்லுங்க, ஆண்டவர், எனக்காய் பிற்கப்பட்ட இந்த சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம், எனக்காய் சிந்தின இந்த ரத்தம் ஆண்டவரே, அன்று பாவமே அறியாத அவர் எனக்காய் பாவமானார். சொல்லுது வசனம், இந்த பாவமே தெரியாத அவர் எனக்காய் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நான் நீதிமானாய் மாறும்படிக்கு சிந்தப்பட்டது. லார்ட், I don't want to dishonor that, Lord. அதை நான் விலை இல்லாமல் ஆண்டவரே ஒரு பயன் இல்லாம உதாசீனப்படுத்த விரும்பவில்லை ஆண்டவரே. இந்த நீதியை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த அப்பத்திய திராட்சை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர், இந்த நீதியிலேயே எங்களை நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சொல்லுங்க, இந்த நீதியிலேயே நிலைத்திருக்க, இந்த நீதியிலேயே நிலைத்திருக்க. சொல்லுங்க, இந்த நீதியிலேயே நிலைத்திருக்க. பேசக்கூடியவங்களாம் பேசுங்க. அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு இட்லியை கொடுக்கலையே, ஒரு சின்ன பொட்டி தானே, அதனால வாயை தந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நீதியிலேயே நிலைச்சிருக்க, இந்த நீதியிலேயே நிலைச்சிருக்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நீதிமானுக்கு நன்மை உண்டாகும். சொல்லுங்க, சொல்லுங்க, நீதிமானுக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்? அவருடைய ரத்தத்தினால என்னை நீதிமானாக்கினார். ஆனால் நீதியை நான் தான் காத்துக்கணும். சொல்லுங்க, பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துட்டார். பொறுப்பு என்ன பண்ணுறாரு? அவர் வந்தார், முடிக்க வேண்டியதை முடிச்சு, இப்போ என்னன்னா ஒரு பொருளை, விலையான ஒரு பொருளை வாங்கி என் கையில் கொடுத்து எனக்கு ரட்சிப்பை தந்து, இப்போ நீ என்ன பண்ணி எனக்காக இதை காத்துட்டு வாழ்ந்து முடிச்சுட்டு போயிரு. ஏமேன். இப்போ தான் பிரசங்கமே ஆரம்பிக்கிறேன், தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் சொல்லுங்க, இப்போ தான் ஆரம்பிக்கிறாரா? அதில் கவனிங்க. முடிச்சிடற 5 நிமிஷத்தில் இல்லை, எவ்வளோ விரைவாக முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். பாருங்கள், என்னோட நீதிமொழி புஸ்தகத்தை கொஞ்சம் எடுங்க. ஒரு 4-5 காரியங்களை உங்களுக்காய் சொல்கிறேன், என்னோட கூட சொல்லுங்கள். இந்த நீதிமான் எப்படி இருப்பான் அப்படின்றத 31 அதிகாரம் வாசித்தாலும் உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் கிடைக்கும். ஆனாலும் நான் சொல்லும்படிக்கு ஏவப்பட்ட ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். 10வது அதிகாரம் 7:7-1. ஒரு வேதாமத்தை அடிக்கடி இந்த பக்கத்தை ஏன் சொல்லணும்னா, அந்த பக்கங்களை திருப்பத்துக்கு நிறைய பேர் யோசிச்சு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. நீதிமொழி எங்கடா இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையான்னு தேடுவீங்க. சங்கீதத்துக்கு அப்புறம் இருக்குது 771. இந்த வசனத்தில் 6வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். சொல்லுங்க, எப்படிப்பட்ட நன்மை வரும்? முதலாவது, the Lord will favor. ஒரு 4-5 F தரேன், கேட்டுங்க, எழுதிங்க. முதலாவது என்ன வருங்க? தயவு வரும். ஆமென். என் மேல என்ன பண்ணுவார்? நீதிமானு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தயவை கொடுப்பார். சொல்லுங்க, ஒரு கரங்களை வைத்து அப்படியே சொல்லிட்டு ஜெபம் பண்ணீங்க. ஏன்னா இதுக்கு மேல விளக்கத்துக்கு நேரம் அதிகமா இருக்காது. சொல்லுங்க, இந்த நீதிமானுக்கு தயவு வரும்.
நீதிமான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன், அதை நீங்க எச்சரிப்பா காத்துங்க. இதை ஆண்டவர் செய்யறது, இதை பத்தி நம்ம போராட வேணாம். ஒண்ணுக்கு நாம போராடணும். எதுக்கு போராடணும்? நம்ம நீதியை காத்துக்கிறதுக்கு போராடணும். அவரு செய்யறத அவர் செஞ்சுட்டு போயிடுவார். சொல்லுங்க, அவரு செய்யறது நான் தயவு பாராட்டு போயிடுவார். சிரசின் மேலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. இரண்டாவது என்னோடு கூட அதே அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். firm. First is favor, second is உன்னெல்லாம் எவனுமே அசைக்க முடியாது. சொல்லுங்க, ஐய எழுதினாலும் வாய் திறந்தே சொல்லுங்க, என்னெல்லாம் எவனும் அசைக்கவே முடியாது. அவருடைய நீதி என்னை நிலை கொள்ள செய்யும், என்ன ஒருத்தனும் அசைக்க முடியாது. எவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு நேராய் வந்தாலும், வெள்ளம் போல திரண்டு வந்தாலும், நேற்று ராத்திரி பேசுனாங்கல்ல, யோசபாத்துக்கும் அவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் 3 ராஜ்யங்கள் புறப்பட்டு வந்தது. திரளான கூட்டத்தார் அங்கங்க நின்று கொண்டிருந்தாலும் கிட்ட வர முடியல. அவன் அடிச்சுன்னு செத்து போனான். ஏன் தெரியுமா? நீதிமான் கிட்ட கர்த்தர் ஒரு நாள் தீங்கு அனுமதிக்கவே. யார் நம்புறீங்களோ கையை தட்டுங்க. எழுதாதவங்க எழுதுறவங்க எழுதி கையை தட்டிக்கங்க. என்ன தெரியுமா? ஒன்று தயவு, இரண்டாவது உறுதி. சொல்லுங்க, firm. மூன்றாவது அதே 28ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீதிமான்களோ எப்படி இருப்பாங்களோ? சிங்கத்தை போல தைரியமாயிருப்பாங்க. இரண்டாவது நிறைய பேருக்கு வசனம் சொல்ல மாட்டீங்க. இல்லை, அந்த மிக்ஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். முதல் வர்ற மிக்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மிக்ஸோடு கரெக்டாக சிமெண்ட் மிக்ஸ் ஆகிடுது. கலவை மிக்ஸ்லாம் கரெக்டாக ஆகுது. ரெண்டாவது வந்தோன்னா ஐயோ அவன் பேச மாட்டான், நானே எங்கடா பேசி மாட்டிக்கிறதுக்கு. நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. கெட்ட வார்த்தையை மாத்திரம் பேசுகிற மாட்டேன்னு நல்லா தெரியும். நல்ல வார்த்தையை தானே பேசுவேன். அதனால என்ன பண்ணு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. என்ன தெரியுமா? 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் சொல்ல தெரியுமா? நீதிமொழிகள்ல நீதிமான்களோ ஃபியர்லெஸ். 3வது என்னதுங்க? பயம் இல்லாது இருப்பாய். சொல்லுங்க, எத்தனை பேர் அதை சொல்ல போறீங்க? 1 தயவு, 2வது உறுதி, 3வது சொல்லுங்க, எதை பார்த்தாலும் எனக்கு பயம் வராது. சொல்லுங்க, யாரு வந்தாலும் எனக்கு பயம் வராது. சிங்கத்தை போட்டுட்டு சிங்கத்திட்ட போட்டு போனீங்கன்னா அது என்ன சொல்லும்? பேசுமா உங்ககிட்ட ஏறி மெரிச்சிடும். இன்னொரு சிங்கத்தை பத்தி சொல்லுது வசனம், கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று என்ன பண்றான்? அப்ப இந்த சிங்கம் நீதிமான் சிங்கம் தெரியுமா? விழுங்கலாம் என்று வருகிறவனுக்கு நேராய் மோதி என்ன பண்ணும்? பயம் இல்லாமல் அவனை வீழ்த்தி போடும். யார் என்னோட கூட நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? பட்டு பட்டுன்னு நீங்களும் என் கூடவே சொன்னீங்கன்னா பட்டு பட்டுன்னு நான் பேசத்த பட்டுன்னு முடிச்சிடலாம். இல்லைனா பேசாதவங்களை பேச வைக்கிறதே வேலையா எல்கேஜி மாதிரி மாறுது, கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல போயிட்டு. அதனால நீங்க சொல்லணும். முதலாவது என்னதுங்க? தேங்க்யூ. முதலாவது என்னதுங்க? ஃபேவர். ரெண்டாவது என்னதுங்க? உறுதி. மூன்றாவது பயமே கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க, பயமே கிடையாது. போல்டு. அதனால தான் பவுல் எழுதுறாரு எபேசிய சபைக்கு எழுதும்போது 10:37 சொல்றாரு, உங்ககிட்ட ஒன்று இருக்குது, காசு இல்லை, சொத்து இல்லை, பணம் இல்லை, கார் இல்லை, அது இல்லை, இது இல்லை, மனுஷன். உங்ககிட்ட இருக்கிற ஒரு தைரியம் உனக்கு, அதை இழந்துடாது. அல்லேலூயா. கொடுக்குற நிறைய விஷயங்களுடைய அறிவுரையில் ஒன்று சொல்றாரு பாரு, உனக்கு இருக்கிற அந்த தைரியத்தை என்ன பண்றாத? இழந்துடாத. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு. 3வது 4வது என்ன சொன்னேன் நானு? ஃபியர்லெஸ். ஆமேன். அடுத்தது சொல்றேன். ஆமேன். 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 8வது வசனம். ஒரு 3-4 காரியம் தான் காமிக்கிறேன், மீதி நீங்களே படிச்சு தெரிஞ்சுங்க. இன்னும் கர்த்தர் உங்ககிட்ட பேசினாருன்னா நீங்க எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்றாருங்க? நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான். அல்லேலூயா. ஃப்ரீ ஃப்ரம் எனி ட்ரபிள். ஆமேன். சொல்லுங்க, என்னதுங்க? ஃப்ரீ ஃப்ரம் எனி ட்ரபிள். உன்னெல்லாம் ட்ரபிள் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுங்க, இக்கட்டு என்னை ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுங்க, இக்கட்டுலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷனுடைய இக்கட்டுகள் என்னை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள ஒரு பயமில்லாத ஒரு குணம் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கிறது. இக்கட்டு என்னை ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. அதே 11ஆம் அதிகாரத்துடைய 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். Hallelujah. Righteous will bear fruit. Amen.
அடுத்தது என்னதுங்க? நீதிமான் என்ன பண்ணுவான்? கனி தருகிறவனாய், எப்பொழுதும் ஒரு விருட்சத்தை போல கனி தருகிறவனாய் இருந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் மேல தயவு இருக்கிறது, பயம்லாம் கிடையாது, உறுதியா இருப்பேன், என்னெல்லாம் தீங்கு அணுகவே முடியாது, நான் செய்கிற காரியங்கள்ல கனி உண்டாய் கொண்டே இருக்கும்? எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? ஆமென். ஆனா எசேக்கியேல் 18 சொன்னதை மறந்துடக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, எசேக்கியேல் 18 சொன்னதை மறந்துடாதீங்க. அது என்ன சொல்லுதுன்னா, பக்தி உள்ள ஆராதனை, உண்மையான உறவு. சொல்லுங்க, உண்மையான உறவு, மதிக்கிற ஒரு வாழ்வு, கர்த்தருக்காய் உதார்த்தமாய் கொடுக்கிறது, உத்தமத்தை காத்துக் கொள்கிறது. அல்லேலூயா. அதை நீதி என்று சொல்லுகிறது. அந்த நீதி உனக்குள்ள இருக்கும் பொழுது தயவு தானாய் வரும். உன் கிரீடத்தின் மேல தயவு தானாய் வரும். நேரம் ஓடிடுச்சு. எனக்கு இந்த நோவா தான் அடிக்கடி முதல் நிறைய மற்ற இருக்குது, இன்னும் 2-3 பேரை நான் ப்ரிப்பேர் பண்ணி வர வாரங்களில் பேசும்பொழுது விளக்குகிறேன். நோவா விளக்குனார் தம்பி, காமிச்சார் ஆண்டவர். நோவா எப்படிப்பட்ட காலத்தில் வாங்கினா, we are living in an age where is filled with gospels. இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் வாழனா, ஃபோனை எடுத்துனா ஒரு வசனம் வருது, எங்கேயாவது திரும்பினா எச்சரிப்பின் சத்தம் வருது. இவன் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டது என்றால், தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சுங்க, தெரிஞ்சவங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஆண்டவரே ஒரு விரக்திக்குள்ள வந்துட்டார். ஏன்டா இந்த மனுஷனை படைச்சோம், எதுக்கு நான் இப்படி பண்ணன்ட்டு ஒருவேளை கர்த்தர் யோசித்தாரான, அப்படிதான் யோசித்த தான் பேசுறது. நீங்க பார்த்தா புரியலாம், உங்களுக்கு புரிஞ்சிடும். அவர் திட்டம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சார் அதோட போட. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு வார்த்தையை திரும்ப எத்தனை முறை வாசித்தாலும் காமிக்கிறேன். முதல் புஸ்தகம் ஆதியாகமத்துக்கு திருப்புங்க, 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். சொல்லுங்க, அதையே ரிப்பீட் பண்ணாதீங்க. ஏன் காலத்தில்? நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? ஐயா முந்தி மாதிரி கிடையாதுயா. இப்போ நிறைய பேர் அப்படி பேசுறதுக்கு, நீங்களும் பெந்தகோஸ்தக்காரங்க அப்படியே முந்தி மாதிரி. யோ, அவன் காலத்துலேயே அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு. உன் காலத்தில் இன்டர்நெட்டு, உன் காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், உன் காலத்தில் சோஷியல் மீடியா, உன் காலத்தில் என்னென்னமோ வச்சுங்க. அவர்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்து கொண்டு வருகிறார். உனக்கு நியமிக்கப்பட்ட காலம் இது. யார் என் கூட இருக்கிறீங்க? சொல்லுங்க, இது எனக்கு நியமிக்கப்பட்ட காலம். எங்க தாத்தா காலத்துல போய் வாழ முடியுமா? தாத்தா வாழ்ந்தாரு அப்படின்னு அங்க வர வச்சிருப்பாரு. இப்ப என் காலத்துல என்னை தந்து இருக்கிறார். நோவா அதை சொல்லவில்லை. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காலத்துல விட்டீங்களே, எங்க திரும்பினாலும் ஒரே சோகமா இருக்குது, எவன் பார்த்தாலும் அப்படிங்கிறானு அப்படிங்கிறானு இப்படி இப்படின்னு பேசல. தன் காலத்துக்குள்ளே அவன் நீதிமானாய் வாழ்ந்தான் என்று வசனம் சொல்றது. ஒரு கையை தட்டு, ஒரு ஆமென் சொல்லு. ஆமா ஆண்டவரே, நான் என் காலத்துல நீதிமானாய் வாழ வேண்டும். Don't keep complaining about your life. The Lord knows a season. He brings and he brings you into your season. இது மாத்திரம் பிடிக்கும். தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏயா அதுக்கு ஒத்து வரவன் இந்த காலத்துல வர சோதனையில நீதிமானா இருக்கணும்னு எத்தனை பேர் போராடுறோமோ, அவன் காலத்துக்குள்ள கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருவார். எங்க அப்பாலாம் வாழ்ந்த காலத்துல இதெல்லாம் ரிஃபைன் பண்ணிக்கிறேன் நான். அவங்க வாழ்ந்த காலத்துக்குள்ள வர வேண்டியதில் அவர்கள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இப்ப நான் வாழ்ற ஒரு காலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். என் காலத்துல நான் நீதிமானாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது எங்க ஆபீஸை பத்தி. ஆண்டவர் உனக்கு அந்த ஆபீஸை தந்துக்கிறாரு, இல்ல இன்னொருத்தருக்கு தந்திருப்பாரு. முதலாளர்கள் கூட சொன்னேன், நான் வேலை செய்யும் போது ஸ்ரீலங்காக்கெல்லாம் இன்சார்ஜுக்கு ஒரு நாளைக்கு இருந்தேன், போயிட்டு வந்து நிற்பேன். வாரம் போயிட்டு வருவேன். 2011 நான் பழகினவர்கள், நான் போய் செய்ய வேண்டியவங்க எல்லாரும் ஃபுல்லாக ஹைலி, இந்த சாஃப்ட் லாஜிக்ன்ற கம்பெனி எங்கள் பார்ட்னர்லாம் ஹைலி இதுதான். எதுவாக இருந்தாலும் பாரில் தான் உட்காந்து பேசணும். எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. அவங்களோடு கூட ஒத்து போய் உட்கார்ந்தா தான் முடியும். ஆனால் அவன் எத்தனையோ முறை என்னோடு கூட போராடுவாங்க, எத்தனையோ முறை. இது ஒன்றுமே இல்லையே, ஸ்மெல்ல வராது, ஏன் இதை குடிக்க மாட்டேன்? கர்த்தருக்கு மகிமையாய் தைரியமாய் நின்று இன்னைக்கே சொல்கிறேன். I've told them, no,
I used to do it, but today there's a big change in my life and I don't want to do it. டக்கேலா ஒன்றுமே இல்லை. அது எடுத்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்னதான் லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். லெமன் எடுத்து போச்சுக்கோ, உப்பு போட்டு அட்லீஸ்ட் யூ கேன் ஆல்சோ பி வித் அஸ் when we are partying. I said no, I have to sit because நீ என்னை கூட்டு வந்துக்கிறேன், நான் உட்கார்ந்துருக்கிறேன், ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது. என் காலத்தில் அப்படியே இருந்திருக்குது. இந்த ஊழியக்காரனா இருக்கிற இந்த காலத்தில் எனக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் என் காலத்தில் நான் நீதிமானா இருக்கிறேன்னு கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் தான் கூட இருக்கு. அதனால சாக்கு போக்கு சொல்லாமலே ஜல்தியாய் ஓடி வந்து, தெரியுமா ஒரு பாட்டு சண்டே ஸ்கூலில் சொல்லிடுவாங்க, கோழி தன் சாக்கு சொல்லிங்கன்னு எனக்கு இருக்க முடியலையா, எனக்கு அது முடியலையா, நான் காலத்தில் வாடுறேன். ஹலோ, அவனுடைய திராணிக்கு எதை விதத்தில் கர்த்தர் சோதனையும் தராரு, அந்த சோதனைக்கு தப்பித்து போகிற வழியும் உண்டாக்குறாரு. என் கூட தான் இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தன் காலத்தில் எப்படி இருந்தாரா? ரொம்ப தொட்டுச்சு என்ன. திரும்ப நீ காலைல வாசிக்கும் போது என்ன ரொம்ப தொட்டுச்சு. தன் காலத்தில் சொல்லுங்க. என் காலத்தில், என் காலத்தில் நான் நீதிமானா இருக்கணும். என் காலத்தில் நான் நீதிமானா இருக்கும் பொழுது நன்மை உண்டாகும். என் காலத்தில் நான் நீதிமானா இருக்கும் பொழுது இதுவரை எடுத்த முயற்சிகளுக்கு பலன் வரும். அல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்துல மத்தவன் என்னென்னமோ செய்திருக்கும் போது அவன் காலத்துல அவன் நீதியா இருந்தபடினாலே கர்த்தர் செய்த ஒரு 3-4 காரியங்களை மாத்திரம் காமிச்சு முடிச்சிடுறேன். பாருங்க, அங்க பாருங்க, அடுத்த 7ஆம் அதிகாரத்துடைய முதல், ஏன்னா அவன் நீதியா இருந்தபடினாலே கர்த்தருடைய கிருபை அவன் மேல இருந்தது. அதுக்கு முந்தின வசனத்திலே இருக்குது. அடுத்த ஒரு ஜியை காமிக்கிறேன். 7ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் நோவாவையும், ஆதியாகமம் 7:1 வாசிக்கிறேன், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ள பிரவேசிங்க, இந்த சந்ததியிலே உன்னை இந்த காலத்துல உன்னை நன்மையா பார்த்தனால இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னை பாதுகாப்புக்குள்ள கொண்டு வர்றேன். நன்மை கிருபை உனக்கு முன்னால தொடரும். உன்னை தொடர்றதுக்கு யாரையும் விட மாட்டேன். நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? நான் நீதிமானா இருக்க என் காலத்துல முயற்படும் போது கர்த்தர் எனக்காய் இறங்கி எதை செய்ய வேண்டுமோ கர்த்தர் எனக்காய் செய்கிறதுக்கு அது வழியை விடுது. யார் என்ன கூட இருக்கிறீங்க? சார், எல்லாம் அப்படி பண்றானையா, நான் ஒண்ணு சார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லைக்குள்ள நீங்க தான் உங்களை காத்துக்கணும். எப்பவுமே யாருன்னா ஒருத்தர் கையை பிடிச்சி நிற்க மாட்டாங்க. அதான் சொன்னேன் முதல்ல, அவர் காட் இஸ் a gentle God. ரொம்ப ஒரு மதிப்பான ஆண்டவர். ஆதாம் மேல பரிசு சொன்னார்ப்பா, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கடா, அதை மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிசாசு நேரம் அதுக்கு நேரம் தான் வந்துச்சு. உடனே அதை தான் இப்போ இவரும் பிடிச்சிக்கிட்டான். இப்படிதான் இன்னைக்கு நமக்கு, வாங்கிக்கோ, ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்களா, வாங்கிக்கோ, வாங்கிட்டு சொல்றாரு இதுல அதிகமா நேரத்தை போடாதுன்றார். ஆனா அதுல தான் போய் போடுறான். 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் போனை வாங்கிட்டு அதுல அவ்வளவு நேரம் செலவு பண்ணலாம், எப்படி பிரோஜனம் போயிடுமே அப்படின்னு நமக்குள்ள ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா அது தப்பு. நோவா சொல்றாரு, என் காலத்துல கர்த்தருக்கு நீதியா இருக்கிறேன், கர்த்தர் தம்முடைய நீதி எனக்குள்ள விளங்க பண்றார். இப்ப நோவா சொல்ற, எனக்கு நீதிமானா இருக்கிறபடினாலே உன்னை என் பாதுகாப்புக்குள்ள கொண்டு வர. I'm bringing you under my own security. I'm bringing you under my own covering. என் எல்லைக்குள்ள உன்னை கொண்டு வர. இனி உனக்கு நன்மை கிருபை தொடரத்தக்கதாய் நான் உனக்கு செய்வேன். உன்னை யாரும் தொட முடியாதபடிக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? கர்த்தருடைய கையில நாம விழுந்துட்டா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஐயா சொல்லுங்க, கர்த்தருடைய கையில நான் விழுந்தால், கர்த்தருடைய கையில நான் விழுந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காய் பார்த்து கொள்வார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க, சொல்றார் பாருங்க, நோவாவையும் அவனுடைய பேழைக்குள்ள சகல மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரோ நினைத்தருளினார். என்ன பண்றாரு? நீதிமானை கர்த்தர் மறக்க மாட்டார். சொல்லுங்க, எல்லாரும் மறந்துடுவாங்க. என் நீதி கர்த்தரை ஞாபகப்படுத்திக் கொண்டு, எத்தனை பேர் கையை தூக்கி சொல்ல போறீங்க? என் நீதி கர்த்தரை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். என் நீதி, என் நீதி கர்த்தரை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். நிறைய பேர் மறந்துடுவாங்க. சில நேரத்தில் பாருங்க, ஐயா என்ன மறந்துட்டாயா, எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணிக்கிறேன், மறட்டேன். அவன் மறந்துடுவான். ஐயா கர்த்தர் மறக்க மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் மறக்கவே மாட்டார். உன் நீதின்படியே உனக்கு ஒரு பெரிய வெகுமதியை கர்த்தர் தருவார். அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் தருவார். கையை தட்டி சொல்லுங்க, அதற்குரிய ஒரு பதில் வரும். என் நீதிக்குரிய ஒரு உத்தரவு எனக்காக வரும். ஐயா இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேனே, அதெல்லாம் ஆண்டவருக்காக செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் இந்த நன்மையெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்களே, எல்லாரும் மறந்துடலாம். கர்த்தர் மறக்கவே மாட்டார்.
9 அதிகாரம் 1 வசனம், வேகமா ஓடி முடிச்சிடலாம். தேவன் நோவாவையும் அவனுடைய குமாரரையும் ஆசீர்வதித்து என்ன சொன்னாரு? ஆமா, டேய் நீ நீதிமான்றா, உனக்கு எல்லா பிளஸிங்க நான் உனக்கு தரேன்டான்றார் கர்த்தர். அல்லேலூயா. The Lord will make you to be, you will be gratifying. மன நிறைவோடு கூட கர்த்தர் உன்னை கொண்டு வருவார்.